உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எலெக்ஷன் ரிசல்ட் கொடுமைகள். 100 வேண்டாம், 50 வேண்டாம், 30 10 சீட் ஜெயிச்சிரும். நான் அரசியலே பேச மாட்டேன். ஓபன் சேலஞ்ச். அப்போ இது ரொம்ப சாதாரணமான விஷயம், ரொம்ப வழக்கமான விஷயம். அப்ப நம்ம இன்னமும் சரியா படிக்க, இன்னமும் சரியா புரிந்து கொள்ள முயற்சி பண்ணணுமே தவிர இதுல ரோச பொருள் அர்த்தம் கிடையாது. அரசியல்ல நிரந்தர வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. இத ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க திமுக காரங்க. நீங்க என்ன சார் சொன்னீங்க? ஆனா ஆல்ரெடி உங்க கட்சியில யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. தாவேகாவோட ஸ்லீப்பர் செல் சொல்லுவாங்கல்ல, அது அவங்க 2 பேர் தான். ஒன்னு ஜூலி, இன்னொன்னு சாட்டை துரைமுருகன். என்னடா வழக்கமா ஒரு யூனிஃபார்ம் ஒன்று போட்டு வருவா, அந்த யூனிஃபார்மையும் காணோம், லொகேஷன் வேற புதுசா இருக்கேன்னு சொல்லி பாக்குறீங்களா? அது வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ புதுசா வேற ஒரு லொகேஷனுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம். இந்த ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த பொக்கிஷமான நம்மளுடைய யூனிஃபார்ம் டிஷர்ட்டை அங்கேயே விட்டுட்டேன். மோசம் போயிட்டானே. இதுல யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, அடிக்கடி நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து டேய் அந்த டிஷர்ட்டை மாத்தி தொலைடா, நாத்த இங்க வரைக்கும் அடிக்குது, அதை தோச்சியா இல்லையாடான்னு சொல்லி பல பேர் கேட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். பண்டிகையை கொண்டாடுங்கடே. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, அது என்னடா நண்பர்களே, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் பேசிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் எலெக்ஷனுக்கு அப்புறம் பல பேர் ஷாக்கிங்லாம் உட்காந்துருக்காங்க. அதாவது என்னென்ன பேசுனாங்கன்றத முதல்ல நம்ம ஞாபகப்படுத்திடலாம். டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? சரியான தற்கூரிங்க. அவங்கெல்லாம் தற்கூரி கூட்டம்னாங்க. நான் தன்னந்தனி ஆளு, எனக்கு தற்கூரின்னு பேரு, என் வண்டி மேல தாவு, என்ன பார்க்க வந்தா சாவு. இவனுங்கெல்லாம் சோசியல் மீடியாவில் உட்காந்துட்டு ஸ்டண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் லைக்கு. அந்த ஸ்டண்ட் எல்லாம் ஓட்டா மாறுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதெல்லாம் பெரிய நகைச்சுவை. நாங்க ரொம்ப கான்ஃபிடன்ட். இத்தனைக்கும் சோசியல் மீடியா முழுக்க போல் எடுத்தாங்க. அந்த போலிங்ல பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் டிவிக்கே தான் 80% மேல இருக்கும். மற்றது எல்லாமே பாத்தீங்கன்னா 18, 20, 15 இப்படி தான் இருந்தாங்க. அதுக்குமே என்ன சொன்னாங்கன்னா, டேய் கொஞ்சமாச்சு இதுக்கு தாண்டா உங்களை தற்கூரின்னு நாங்க சொல்றோம், அறிவுன்றது இருக்கா இல்லையாடா? ஏன்டா சோசியல் மீடியாவில் இருக்கிற பல பேர் மைனர்ரா, அவங்களுக்கு ஓட்டே கிடையாதுடா, அவன்லாம் கூட போய் ஓட்டு போடுவான், அதெல்லாம் ஒரு இது எடுத்து ஜெயிச்சிருவான், என்னடா பேசுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. லைட்டா சிரிப்பா இல்ல. சரி, சோசியல் மீடியா ஸ்டண்ட் கூட விட்டுருங்கப்பா. ஆனா தளபதி விஜய் பிரச்சாரம் பண்றதுக்காக வந்து நின்றா கூட்டம் அலமோதுதே, கடல் மாதிரி கூட்டம் இருக்குதுன்னு சொல்லி கேட்டா, சரி கூட்டம் வரதான் செய்யும், அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறிடுமா? ஏன்பா இவர் வந்தாதான் கூட்டம் வருமா? சூப்பர் ஸ்டாரை இறக்கி காட்டட்டுமா, நம்ம அல்டிமேட் ஸ்டாரை இறக்கி காட்டட்டுமா, அதுக்கெல்லாம் கூட்டத்தை நாங்கள் காட்டட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி ரைட்டு, கூட்டமும் ஓட்டா மாறாதான்னு சொல்லி கேட்டா மாறாதுன்னாங்க. கூடக்கூடிய கூட்டம் அனைத்துமே ஓட்டா மாறாதுங்கிறது வந்து எதிர்க்கட்சிகளுடைய கண்டிப்பா மாறாது. கூட்டம் சேர்த்துட்டா அது ஓட்டா மாறாது. இதெல்லாம் கூட நகைச்சுவை இல்லை. மெயினான நகைச்சுவை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தாவேகாவால முதல்ல ஒரு தொகுதி ஜெயிக்க முடியுமா? ஏன் உங்க தளபதி விஜய் அவர் முதல்ல ஜெயிப்பாரா? டெபாசிட் வாங்க மாட்டா உங்க கட்சி? 10% 15% வாங்கினா பெரிய விஷயம், 35%ங்கிறதெல்லாம் விஜயே முதல்ல நம்ப மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேச்சு. திரு விஜய் அவர்கள் சொல்லணும், திரு ஆதவர்ஜன் அவர்கள் சவால் விடட்டும். 100 வேண்டாம், 50 வேண்டாம், 30 10 சீட் ஜெயிச்சிரும். நான் அரசியலே பேச மாட்டேன். அண்ட் அதுலயும் ஒரு சில பேர்லாம் ஒரு ஸ்டெப் மேல போய் சேலஞ்செல்லாம் வேற விட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சேலஞ்சு விட்டவங்களுடைய நிலைமையெல்லாம் இப்போ யோசிச்சு பார்த்தா, திருப்பிட்டாங்களே. ஆக்சுவலா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் சோசியல் மீடியால எக்கச்சக்கமான பேர் இந்த மாதிரி பேசிட்டு இருந்ததுனாலேயே ரிசல்ட் டே அன்னைக்கு எல்லார்கிட்டயுமே ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்புலாம் இருந்துச்சு. 11 மணி ஆகட்டும், 11:30 ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் பாப்பீங்க நீங்க என்னங்கறத. அவ்வளவுதான். நான் அன்னைக்கு தான் ஷிஃப்டிங் பண்றேன், நைட்டு ஃபுல்லா தூங்கல. பட் இருந்தாலும் காலையில உட்காந்து ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்ல பார்த்தா திமுக தான் அதிகமான ஓட்டிங்ல போயிட்டு இருக்கு. என்னடா இது, அப்ப அவங்க பேசினதெல்லாம் கரெக்ட் தான் போலயே, தாவேகா அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சிச்சுவேஷன் அப்படியே தலைகீழ மாற ஆரம்பிச்சிச்சு பாருங்க. முன்னிலை நிலவரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது வரைக்கும் தாவேகா 62 இடங்கள்ல இந்த முதல் சுற்று எண்ணிக்கையின் அடிப்படையில் முன்னிலை வகிக்கிறத பார்க்கிறோம். அதை பார்க்கும்போது டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் டிவிகேக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு வேணா சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா டிவிகேக்கு அகைன்ஸ்டா, அதாவது டிவிகே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை,
10 சீட்டு கூட ஜெயிக்காது, அதை மீறி ஜெயிச்சிட்டா நான் அரசியலே பேச மாட்டேன்னு சொல்லி சவால் விட்டவங்களுக்குலாம் எப்படி இருந்திருக்கும்? என்ன ஒரு செகண்ட் பஃபர் ஆன மாதிரி நின்னுட்டீங்க. இல்ல மூக்குல இருந்து புகையா வருது, காதுல புகை வருது. இல்ல உங்களை படுக்க போட்டு பிஸா சுடலாம் போல. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப ஓப்பனாவே தெரியுது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 கட்சி தான் ஆட்சி செய்யும். ஒன்னு திமுக, இன்னொன்னு அதிமுக. இவங்க 2 பேரை தாண்டி 3ஆவதா ஒரு பெரிய கட்சி உள்ள வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. இல்ல பல பேர் சொல்ற பதில் இல்ல வரதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படிங்கிறது தான் ஒரே பதிலாகவும் இருந்துச்சு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்கிற நாம் தமிழர் கட்சி தாண்டா 3ஆவது பெரிய கட்சி தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா தடவையா ஒரு கட்சி உள்ள வந்து ஆட்சி செய்யற அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா அது டிவிக்கே தான். அதை யாராலையும் மறுக்க முடியாது. இதுக்கு முன்னாடி பேசின பல பேர் அவங்களோட ஒப்பீனியனை இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. உங்களுடைய அடுத்த படத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறங்க விஜய், அடிச்சு தூள் பண்ணிடுவோம். ஓகேங்களா? நாங்க ஆட்சியெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு சூப்பர் தலைவர் ஸ்டாலின் நிற்கிறாரு, அவர் பாத்துக்குவாரு. வணக்கம். திரு விஜய் அவர்களுக்கும் தாவேகா எம்எல்ஏக்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் ஒவ்வொரு தேர்தலையும் கொஞ்சம் கொஞ்சமா ஓட் பர்சன்டேஜ் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி தமிழ்நாட்டில் 3ஆவது பெரிய கட்சியா வளர்ந்து வந்தவங்க தான் நாம் தமிழர் கட்சி. ஆனா நாம் தமிழர் கட்சி தாவேகாவை பார்த்து இந்த வாட்டி அவங்க டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் சொன்னாங்க. இந்த வாட்டி பாத்தீங்க அப்படின்னா அது அவங்களுக்கே நடந்து போச்சு. வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே இதமுள்ள அத்த மகளே மறுபடியும் ஆரம்பிக்கலாமா? அதுக்கு யாரு காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் டிஎம்கேலையும் டிவிகேலையும் தூய சக்தி தீய சக்தி அப்படின்னு சொல்லி மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது நீங்களாம் எடா சக்தி, நாங்க வச்சிருக்கோம்டா ஒரே ஒரு சக்தின்னு சொல்லி அந்த ஒரு சக்தியை வச்சு டோட்டல் டேமேஜ் பண்ணிட்டாங்க அந்த கட்சியை. மே 4 அன்னைக்கு ஈவினிங்ல ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே தமிழ்நாட்டில் டிவிக்கு சப்போர்ட் பண்ணவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, எஸ், அதாவது அந்த ஈவினிங் டைமில் தமிழ்நாடு முழுக்க பயங்கரமான செலிப்ரேஷன் போயிட்டு வந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் பேசின பேச்சு அந்த மாதிரி, அதாவது தாவேக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கட்சி முதலியாக தமிழ்நாட்டில் ஒரு கட்சியை ஆரம்பித்து அவங்க சந்திக்கிற எலெக்ஷனே இதுதான். அந்த எலெக்ஷனில் ஒருத்தர் ஜெயிச்சு சிஎம் ஆக போகிறாரு அப்படிங்கிறது சாத்தியம் இல்லைன்னு பேசின பல பேருக்கு அது சாத்தியம்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருச்சு. எதிர்ப்பு எங்க இருக்குதோ அங்க சிக்ஸர் அடிச்சிட்டு சென்டர்ல சேர போட்டு உட்கார்றதானே நம்ம பழக்கமே. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி கதற போவது யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்போம் நம்ம சேனலில். அது வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஷூட் பண்ணது. அப்போவே சொல்லியிருப்பேன், எலெக்ஷன் ரிசல்ட் டே அன்னைக்கு யாரு கதற போறா, யாரு கதறத நம்ம எஸ்ஜே சூர்யா ஸ்டைலில் இப்படி ரசிக்க போறோன்றது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. என் கால்ல வந்து விழுங்கடா, என் கால்ல வந்து விழுங்கடா. இப்ப தூக்குடி. எப்படியும் விஜய் ஆட்சி அமைக்கிறாரு. தூக்குடி. விஜய் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். தூக்குடி. நீங்க மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களேன்னு தான் சொல்லி ஆகணும். அத்து தூக்குன. திரு விஜய் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? அதுக்காக நீங்க அழுகக்கூடாது. என்னடாச்சுன்னா நல்லா பண்ணிட்டீங்க. ஓட்டா மாறாதுங்கிற கண்டிப்பா மாறாது. நீங்க அழுவுறீங்க இல்ல, கண்ணு கலங்குது. எஸ், ஃபைனலாக யாரெல்லாம் தாவேக்காவை போட்டு அடித்து நவுத்தி எப்படியும் திமுக தான் ஜெயிக்க போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இவ்வளோ நாள் கூட பழகிருக்கோமே, ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்டாகவே இருந்தால் கூட இந்த அளவுக்கு இறங்கி பேசணுமான்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அந்த கேள்வியெல்லாம் ஒட்டச்சி அதெல்லாம் பேசலாம் பார்த்துக்கலாம், எப்படி நம்மால் தானே ஆட்சியை பிடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக பேசினுடைய விளைவு தான் இப்போ நடந்திருக்கு. ஐயோ, கான்ஸ்டபிளா போய் இன்ஸ்பெக்டரா வர்றான்.
சொல்லுவாங்க தெரியுமா, நமக்கு நல்லது நடக்கும்போது யாரெல்லாம் நம்ம கூட நிக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, நமக்கு ஒரு ஆபத்துங்கும் போது யாரெல்லாம் நம்ம கூட நிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் வந்து இந்த எலெக்ஷன்ல தளபதி விஜய்க்கு உண்மையிலேயே நடந்திருக்கு. அண்ட் நிறைய பேர் பேசுறதுக்கு மறந்த ஒரு முக்கியமான உண்மையை நம்ம கூல் சுரேஷ் பேசி வச்சிருக்காப்ல, வாங்க அதையும் கேட்போம். விஜய் சார், நீங்க ஜெயிப்பதற்கான காரணம் ரெண்டே பேர் தான், ஒன்னு ஜூலி, இன்னொன்னு சாட்டை துரைமுருகன். ஏன்னா அவங்க 2 பேர் தான் தாவேக்காக போய் போராடின துரைந்தர். இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல, சிந்திக்கணும். ஏன்னா உங்களுக்காக விஜய் சார், உங்களுக்காக அயராது பாடுபட்டவங்க தான் அந்த ஜூலி அவர்களும் சாட்டை துரைமுருகன் அவர்களும். உங்களை பத்தி அவங்க தான் ப்ரமோஷன் பண்ணிட்டே இருந்தாங்க, அடிக்கடி விசில் அடிச்சுட்டே இருந்தாங்க, விஜயை பத்தி பேசிட்டே இருந்தாங்க. நீ பெரிய விஜயோ, நீ பெரிய விஜய், எல்லாம் ஒரு விஜய், நீ பெரிய விஜய். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. கண்டிப்பாக தாவேக்காவோட ஸ்லீப்பர் செல் சொல்லுவாங்கல்ல, அது அவங்க 2 பேர் தான். உண்மைதான். ஏன்னா தாவேக்கால இருக்கிறவங்க கூட இந்த அளவுக்கு உழைச்சிருப்பாங்களான்னு தெரியலங்க. ஆனா 24 மணி நேரமும் தாவேக்காவை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்த 2 பேர்னா அது இவங்க தான். தாவேக்கா தாவேக்கா தாவேக்கான்னு தாவேக்காக்கு அகைன்ஸ்டா பேசுறேங்கிற பேர்ல தாவேக்காக்கு ஓட்டு போட்டே ஆகணும்டா. இவங்க 2 பேரும் பேசுற பேச்சுக்காக வச்சு நான் தாவேக்காக்கு தாண்டா ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி பல பேர் ஓட்டு போட்டதுனால தான் இப்போ 108 சீட்டே வின் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா தாவேக்காவுடைய துரைந்தர்களாகிய ஜூலி அவர்களுக்கும் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும் நம்ம இந்த நேரத்தில் ஒரு நன்றியை தெரிவிச்சே ஆகணும். சரி, இப்போ நம்ம அந்த சேலஞ்ச் மேட்டருக்கு வருவோம். டிவிகேக்கு அகைன்ஸ்டா எக்கச்சக்கமான பேர் பயங்கரமான சேலஞ்செலாம் விட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அதில் ஒரு முக்கியமான ஆள் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரங்கராஜ் பாண்டே. ரங்கராஜ் பாண்டே தந்தி டிவியில் இன்டர்வியூலாம் எடுத்தார் பார்த்தீங்களா? அப்போலாம் நான் ஒரு பெரிய ஃபேனாக இருந்தேன். ஏன்னா அவர் கேட்குற கேள்விகள்லாம் அப்படி இருக்கும், எல்லா வீடியோஸும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் எப்போ அவர் தனியாக ஒரு சேனல் ஆரம்பித்து அவர் தனியாக பேச ஆரம்பித்தாரோ அப்போ அவருடைய ஸ்டாண்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி கேட்டால் எனக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது. அதே மாதிரி தான் இந்த எலெக்ஷனில் அவர் சொன்ன பாதி ப்ரெடிக்ஷன் தப்பாக தான் போயிருக்கு. என்ன என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க மாட்டா. என்ன குள்ள சொல்ல பாக்குறாங்க. சரி, இப்போ அவர் என்ன சேலஞ்ச் விட்டுருக்காருன்னு கேட்போம். திரு விஜய் அவர்கள் சொல்லணும், திரு ஆதவர்ஜன் அவர்கள் சவால் விடட்டும். நாங்க தனிச்சு நின்று நாங்க 234 அடிக்கிறோம். 26% இருக்கு. 234 வேண்டாம், 100 வேண்டாம், 50 வேண்டாம், 30 10 சீட் ஜெயிச்சிரும். நான் அரசியலே பேச மாட்டேன். தாவேக்கா தனித்து கூட்டணி வச்சு இல்ல, ரங்கராஜ் பாண்டே அப்படிங்கிறவர் எத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்காரு, எவ்வளவு பேர்கிட்ட பேசியிருப்பாரு. அப்படிப்பட்டவர் தாவேக்கா ஒரு 10 சீட்டு கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதை மீறி அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா நான் அரசியலே பேசுறத விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் சேலஞ்ச் வேற விடுறாப்ல. ஓப்பன் சேலஞ்ச், சரி ரைட்டு, சேலஞ்ச் விட்டுட்டாப்ல. தாவேக்கா 100 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிட்டாங்க. அவர் ஃபர்ஸ்ட் சொன்னார் பாருங்க 100ன்னு, அதையே தாண்டி தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அவர் அரசியல் பேசுறத நிப்பாட்டிடுவாரான்னு சொல்லி கேட்டா அந்த கேள்வி கேட்டதுக்கு அவர் என்ன பதில் தெரியுமா சொல்றாரு? தாவேக்கா 10 இடங்கள்ல ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அரசியல் பேசுறதையே நிப்பாட்டிடுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. ட்ரோல் பண்றதுங்கிறது எனக்கு ரொம்ப புதுசே இல்லை, நான் அதெல்லாம் பார்க்கறது இல்லை. ஏன்னா நீங்கள் என்னுடைய முந்தைய படம் சரியா இல்லைன்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அடுத்த படத்துக்கான கதையை ஆலோசனை பண்ணிருக்கேன். இப்ப இவ்வளவு எஃபர்ட் போட்டு ஒரு காமெடி பண்ணணுமா? இதுல 15 கருத்து கணிப்பு வந்து எக்ஸிட் போல்ல வந்திருக்கு. 14 கருத்து கணிப்புகள் தோல்வி அடைஞ்சிருக்கு. 1-2 இல்ல, அந்த ரேஷியோ இருக்கு. 15ல 14 தோல்வி, ஒன்னே தான் வந்து சரியா கணிச்சிருக்காங்க. அந்த ஒண்ணுமே இதற்கு முன்னாடி எல்லாத்தையுமே சரியா கணிச்சிருக்கானே இல்ல. வாழ்க்கையோட அடியில் நோண்டி பாத்தீங்கன்னா கமல் மாதிரி புரியாமையே பேச. அப்போ வந்து இது ரொம்ப சாதாரணமான விஷயம், ரொம்ப வழக்கமான விஷயம். அப்ப நம்ம இன்னமும் சரியா படிக்க, இன்னமும் சரியா புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுமே தவிர இதுல ரோச பொருள் அர்த்தம் கிடையாது. நான் சொன்னது உண்மைதான், நான் இல்ல, நான் ஏற்கனவே சொன்னேன். திரு விஜயே இந்த அளவு வெற்றி பெறும் நினைச்சிருக்க மாட்டார், இது தெரியும். நம்ம நாஞ்சில் சம்பத் சொல்வார் தெரியுமா, துப்புவீங்களா துப்பிக்கோக்கு நான் தொடிச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி. என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ட்ரோல் பண்ணுவாங்களா, பண்ணிட்டு போட்டோம், நான் அதை பார்க்க கூட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காப்ல. திரு விஜயே இந்த அளவு வெற்றி பெறும் நினைச்சிருக்க மாட்டார், இது தெரியும். எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்குடா. இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ல எல்லாருமே தப்பா தானே சொன்னாங்க. மை ஆக்சிஸ் இந்தியா மட்டும் தானே கரெக்டா கெஸ் பண்ணாங்க. அவங்களுமே பல டைம் தப்பா தானே கெஸ் பண்ணிருக்காங்க. தப்பா கெஸ் பண்றதுங்கிறதெல்லாம் வேற. நீங்களும் கெஸ்ல தாவேக்கா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனா கூட ஓகே.
10 சீட்டு கூட ஜெயிக்காது. அதை மீறி ஜெயிச்சா நான் அரசியலே பேச மாட்டேன், ஓப்பன் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்றீங்க பாத்தீங்களா? அதுதான் வேற. சேலஞ்சுன்னு ஒன்று பண்றீங்கன்னா அதை வந்து யோசிச்சு சேலஞ்ச் பண்ணணும். அப்படி சேலஞ்ச் பண்ணி ஃபாலோ பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஏன் சேலஞ்ச் பண்ணணும்? இதுக்கான பதில் எங்க ஐயா சொல்லுவாரா? அவசி விருமாண்டி சீனிச்சாமி ரா கருப்பையா கல்லுத்து. டேய் சின்னவன் பேரே படாத பத்திரிக்கை வந்துக்கடாவ. அப்படி என்னடா சீமை இல்லாத காரியம் பண்றாவ? நானும் எலெக்ஷன் ரிசல்ட் டே அன்னைக்கு ஒவ்வொரு சேனலா போய் பார்ப்பேன். ஏன்னா எல்லா சேனல்லையும் எப்பயுமே ஒரே நம்பர்ஸ் இருக்காது, மாறி 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 தான் போட்டிருப்பாங்க. அப்படி வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எவனாச்சும் 1-2 போட்டிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ் சேனலுக்கும் அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். எங்கேயுமே இல்லை. இருந்தது ஒரே ஒரு சேனல்ல தான். அது யார் சேனல்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம சாட்டை துரைமுருகனோட சேனல்ல. என்னடி கர்மது இப்படி போட்டு படுத்துது. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே எல்லாராலையும் பயங்கரமா தேடப்பட்ட ஒரு நபர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த எலெக்ஷன் ஃபுல்லா எல்லாரும் பரபரப்பா இருந்தா இப்படிங்க, உங்களுக்குலாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணுமா இல்லையா, உங்களெல்லாம் யாரு சிரிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஃபுல் டைம் காமெடி பண்ணிட்டு இருந்த நம்ம ஜூலி தான். எந்த தொகுதியில நிக்கிறேன்னு மட்டும் சொல்லு, நான் அங்கதான் டேரா, நான் இறங்கி நின்னு அங்க பிரச்சாரம் பண்ணுவேனே. சரி, ஜூலி எப்ப வந்து வீடியோ போடுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா வந்து ஒரு வீடியோ போட்டாங்க. அந்த வீடியோல நம்ம ஜூலி மறுபடியும் பயங்கரமான காமெடி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பாக்க அந்த காமெடி என்னன்னு கேட்போம். இப்ப நம்ம விளையாட போறது சிரிச்சா போச்சே. என்னப்பா ஜூலியை காணோன்னு காணவில்லை போஸ்டர் எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க? எங்கேயும் போலப்பா, இங்கதான் இருக்கிறேன். அண்ட் உங்க வெற்றியை பார்த்திருக்கேன், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அண்ட் ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல. கம்பி கட்டி கொண்டிருக்கிறார்கள், பாலம் வேலை கடைசி பாயிண்ட் நடக்கு. அரசியல்ல நிரந்தர வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. இத ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க திமுக காரங்க இந்த ஒரு விஷயத்துக்காகலாம் துவண்டு ஆஃப் ஆகி போய் உட்காந்துருவாங்கலாம் நினைக்காதீங்க. நாங்க ஜெயிச்சு உட்கார்ந்ததை விட அப்போசிஷன்ல உட்கார்ந்தது தான் ஜாஸ்தி. இப்பதானே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. அப்போசிஷன்ல டிஎம்கே உட்காரும் போது அது எவ்வளவு டேஞ்சரஸ்ன்னு உங்களுக்கு இனிமேதான் புரிய போகுது. சண்டை செஞ்சே பழகுனா நாங்க, அதனால எந்த சண்டையா இருந்தாலும் நாங்க ரெடி. வாங்க களத்துல சந்திப்போம். இனிமேதான் ஆட்டம் இன்னும் சூப்பரா சூடு பிடிக்க போகுது. சொல்லல, இந்த மாதிரி நிறைய நகைச்சுவைகள் இதுக்கப்புறம் வழக்கமா பண்ணுவாங்க. இனிமேதான் ஆட்டம் இன்னும் சூப்பரா சூடு பிடிக்க போகுது. தொழில் சூடு பிடிக்க பார்த்தா தீ பிடிச்சிருச்சு. எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே நீ இதே மாதிரி பேசியிருந்தா பரவாயில்லமா? அதுக்கு முன்னாடிலாம் நாங்கத்தான் அப்படிங்கிற மாதிரி எரிமலை குழம்பு மாதிரி பேசிக்கிட்டு இருந்த, இப்ப வத்தி போன வத்த குழம்பு மாதிரில பேசுற. அரசியல்ல நிரந்தர வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. இத ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க திமுக காரங்க. நீங்க என்ன சார் சொன்னீங்க? ஆனா ஆல்ரெடி உங்க கட்சியில யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. ஜூலியை பொறுத்த வரைக்கும் நான் சண்டை செஞ்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக ஆப்போசிஷன்ல இருக்கிறது கூட பெருசா பயமா இல்ல. ஆனா என்ன பயம்னா, இதுக்கு முன்னாடியே ஜூலி போயிட்டு அந்த பீச்சில் ஒத்தாளா உட்காந்துக்கிட்டு போர்டை பிடிச்சிட்டு தமிழ்நாட்டை கதி கலங்க விட்டாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவம் மறுபடியும் பண்ணி விட்டுருவாங்களோ அப்படிங்கிறது தான் பயமா இருக்குது. அதனாலதான் நான் என்ன பண்ணேன், ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்து போர்டை பிடிச்சி நின்னுட்டேன். சரி, நம்ம இப்ப 3வது ஆளுக்கு வருவோம். இட்ஸ் பிரசாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூவர் இருக்காரு இல்லையா, அவருமே வந்து பயங்கரமான சவால்லாம் விட்டுருந்தாப்புல. தாவேக்கா தோக்குது, அப்படி ஜெயிச்சிருச்சுன்னா நான் மொட்டை அடிக்கிறேன்னாப்புல. கடைசியில் அவருடைய நிலைமை இப்ப எப்படி தெரியுமா இருக்கு? எவனோ ஒருத்தன் ஏன்னு கேட்டான். எல்லாம் இல்லை, ஒரு சேலஞ்சு பண்ணுறோம். அப்போ அது வந்து நம்ம கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிடணும். அண்ணன் 30 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சா மொட்டை அடிக்கிறங்கிறது தான் சேலஞ்சு. எல்லாரும் இவ்வளோ பேரும் சேர்ந்து காசு வாங்காமல், ரொம்ப சில தொகுதிகள் தான் அந்த காசு பிரச்சனை நடந்திருக்கோ தவிர 98% காசு வாங்காமல் ஒரு ஜனநாயக மாற்றத்திற்கு எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க. நாம் சொல்கிற அந்த சொல்லை வந்து காப்பாற்றணும். அதுக்காண்டி இந்த மொட்டை. பரவாயில்ல, இந்த மனசனாச்சு சேலஞ்சு விட்டா அந்த சேலஞ்சை அப்படியே கடந்து போகாம அட்லீஸ்ட் போய் அந்த சேலஞ்சை ஃபாலோ பண்ணி மொட்டை அடிச்சாப்லையே, அது வரைக்கும் சந்தோஷம். நாம் சொல்கிற அந்த சொல்லை வந்து காப்பாற்றணும். அதுக்காண்டி இந்த மொட்டை. ஆனா இந்த மனுஷனையும் புரிஞ்சிக்க முடியாதுங்க. திடீர்னு பார்த்தா தாவேக்கு அகைன்ஸ்டா 4 போஸ்ட் போடுவாப்ல, திடீர்னு பார்த்தா தாவேக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு 4 போஸ்ட் போடுவாப்ல, திடீர்னு பார்த்தா திமுக சப்போர்ட்டா ஒரு 4 போஸ்ட் போடுவாப்ல. இவர் எந்த கட்சியில இருக்காப்ல, எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றாரு எதுவுமே புரியாது. திடீர்னு ஏதாச்சும் ஒரு போஸ்ட போட்டுக்கிட்டே இருப்பாப்ல. கெட்டது
கெட்டதும் பண்றான் நல்லதும் பண்றான். இவனை புரிஞ்சுக்கிறவே முடியலையே முருகா. எஸ், கடைசியா இப்போ என்ன நிலைமையில இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிவிகே வந்து 108 சீட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அந்த 108ல பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்களே 2 சீட் வின் பண்ணியிருக்காரு. திருச்சியில் 1, பெரம்பூரில் 1. இப்போ ஏதாச்சும் ஒரு இதில் வந்து இப்போ ரிசைன் பண்ணி தான் ஆகணும். அந்த ரிசைன் பண்ணுற இடத்துல ரீஎலெக்ஷன் வைப்பாங்க. அந்த ரீஎலெக்ஷனில் ஜெயிச்சு மறுபடியும் அந்த தொகுதியை வந்து கைப்பற்றணும். ஸோ 107 கன்ஃபார்மாக இப்போ கையில் இருக்குது. மற்றதுக்கு அலைன்ஸ் தான் சேர்த்து ஆகணும். ஸோ அலைன்ஸ் பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. மூணு பேரும் அண்ணனுக்கு குடிக்க தண்ணி கொண்டாங்க. கொண்டாயா கைய, இதாயா மேட்ரு. இன்னொரு பக்கம் என்ன ரூமர் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திமுக அதிமுக இந்த 2 கட்சியும் சேர்ந்து இவங்க வந்து 2.5 வருஷம் சொல்லி ஆட்சியை பிரிச்சு இவங்க வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வரலாம், தாவேக்காவை மறுபடியும் தோக்கடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூமரும் போயிட்டு இருக்கு. திமுக ஆதரவுடன் அதிமுக ஆட்சி அமைக்க போவதாக பரவி வரும் தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஆக்சுவலா இப்போ வரைக்கும் இது ஒரு ரூமரா தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரூமர் ஒருவேளை உண்மையாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் அலைன்ஸ் வைக்கிறாங்கன்னா, டிஎம்கே தனியா 59 சீட்டும் ஏடிஎம்கே வந்து 47 சீட்டும் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ கூட இவங்களுக்கு வந்து 12 சீட்டு கம்மியாக தான் இருக்குது. தனியாக தாவேக்கா நின்று 108 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு 10 சீட்டு தான் தேவைப்படுது. இவங்க 2 பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் ஒரு 12 சீட்டை தேர்த்தி தான் ஆகணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி ஒரு ஆட்சியை பிடிச்சி இவங்க ஆளணும்னு நினைச்சா கூட 2.5 வருஷம் பிரிச்சுப்பாங்களாம். இப்படி 2.5 வருஷம் பிரிச்சு ஆண்டுட்டாங்கன்னா கூட அடுத்தடுத்த தேர்தலில் இந்த 2 கட்சியோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கறத கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க. அதிமுகவின் இந்த முன்மொழிவை திமுக தலைமை நிராகரித்து விட்டதாக நம்பக தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சோ இந்த ரூமர் எல்லாம் அப்படியே மூட்டை கட்டி தூக்கி ஓரமா வச்சுட்டு தமிழ்நாட்டுடைய சிஎம்மா யாரு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் அதிகமான பேர் விருப்பப்பட்டு ஓட் பண்ணிருக்காங்களோ அவரு கூடிய விரைவில் சிஎம் பதவி ஏற்பாரு. அதுக்கான நாளுக்கு தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சட்டப்பேரவையில் ஆட்சி அமைக்க தேவையான முழுமையான ஆதரவு தற்பொழுது தாவேக்காவிற்கு இல்லாத சூழல் நிலவி வருகிறது. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். அந்த தாவேக்கா ஒரு புதிய கட்சியா தமிழ்நாட்டுல முறையா ஒரு ஆட்சி பண்ண போறாங்க அப்படிங்கிறதுனாலேயே மக்கள் மத்தியில ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு. அவங்க என்ன செய்ய போறாங்க, எது செய்ய போறாங்க அப்படிங்கிறதெல்லாம். அண்ட் இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்க கொடுத்த வாக்குறுதிகளை சரியா செய்யல அப்படிங்கிறதையே ஒரு குற்றச்சாட்டா தாவேக்கா வச்சிருக்கும் போது தாவேக்கா நிறைய வாக்குறுதிகளை எடுத்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இந்த ஓட்டை வாங்குறதுக்காகவும் தேர்தல் நேரத்துக்காக சொன்னது மட்டும் இல்லாம கண்டிப்பா கொடுத்த வாக்குறுதிகளை பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யுது. ஸோ என்ன செய்ய போறாங்க, ஏது செய்ய போறாங்க, ஆட்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது பத்தினா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஸோ அன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். ஒருவேளை என்ஜாய் பண்ணிங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கணும்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கிறேன். அதன் பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பாய் அண்ட் டேக் கேர்.